ஆயிரக்கணக்கான பக்தர்களோடு தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மங்களகரமான காட்சி இது. காரணம், எம்பெருமான் மீனாட்சி திருமணம் செய்கின்ற ஒரு காட்சியை இது நினைவூட்டுகின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையில் எழுந்து குளித்து நீராடி பக்தியோடு இந்த திருக்கல்யாணத்தை காண்பதற்காக இங்கே வந்து குழுமி இருக்கின்றார்கள். இங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் மீனாட்சி அம்மனுக்கும் சோமசுந்தர பெருமானுக்கும் திருக்கல்யாண வைபவத்தை மிகவும் சிறப்பாக தெய்வீகமான முறையில நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. என்ன சிறப்பு என்றால், சடங்காக சாமிக்கும் அம்பாளுக்கும் நடக்கின்ற அந்த திருமணத்தை இங்கு மிக அழகாக சிவாச்சாரிய பெருமக்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. மதுரைக்கு சிறப்பு திருவிழாக்கள் தான். இளவு மணி மதுரை என்று மிக அழகாக இலக்கியம் பாராட்டுகின்றது. இளவு மணி மதுரை என்றால் ஆண்டு முழுவதும் திருவிழா நடக்கின்ற மதுரை என்று பொருள். அந்த விழாக்களிலேயே மணி மகுடம் சூட்டப்பட்ட ஒரு விழாவாக இந்த அருமையான திருமண விழா கருதப்படுகின்றது. சுந்தரேச பெருமான் என்கின்ற சோமசுந்தர பெருமானுடைய அவருடைய ஐதீகமாக அவருடைய பிரதிநிதியாக ஒரு சிவாச்சாரியாரும் பட்டரும், பட்டர் என்று அழகாக சொல்வார்கள். மற்ற எல்லா ஆலயங்களிலும் பூஜை செய்கின்றவரை சிவாச்சாரியார் என்று சொல்லும்போது மதுரையில பட்டர் என்ற ஒரு பாரம்பரிய சொல்லாலே வழங்குகிறார்கள். திருமண மண்டபத்தில் அதற்குரிய வேள்வி வகுத்து அந்த வேள்விக்கு முன்பாக சோமசுந்தர பெருமானுக்கு முன்பாக அந்த திருமண வேள்வி நடக்கின்றது. மிக அழகாக இதே மதுரையிலே நினைத்து பார்க்கின்றேன். 2ஆம் நூற்றாண்டிலே சிலப்பதிகார காலத்திலே சோழனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த திருமணத்திலே சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிலப்பதிகாரத்திற்கு சோழனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த திருமணம் காவிரி பூம்பட்டினத்திலே. அப்பொழுது இந்த திருமண காட்சியை சொல்லுகின்ற பொழுது இளங்கவடிகள் சொல்வார், மா முது பார்த்தான் மறை வழி காட்ட தீ வளம் வந்து சோழனும் கண்ணகியும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று. எனவே அந்த கண்ணகியால் பெருமை பெற்ற இந்த மதுரையிலே சோமசுந்தர பெருமானும் இங்க மீனாட்சி அம்மையும் இங்கு மணமக்களாக வீற்றிருக்கிறார்கள். சாதாரண மனிதருக்கு திருமணம் என்றால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். ஆனால் இறைவனுக்கு திருமணம் என்றால் இத்தனை ஆயிரம் மக்கள் அந்த இனிய காட்சி கண்டு மகிழ்வதற்காக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே இங்கே கூடியிருக்கின்றார்கள். இதற்கு என்ன சிறப்பு என்றால், இந்த மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடக்கின்ற இந்த மங்கள நான் சூட்டுகின்ற விழா முடிந்ததும் அங்குள்ள ஆழ்மார்கள் உங்களுடைய மங்கள நானை புதிதாக மாற்றிக் கொள்வார்கள். தாலி மாற்றுகின்ற புதிதாக தாலி மாற்றிக் கொள்கின்ற ஒரு சம்பவமும் இந்த நிகழ்வில் ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக நடக்கும். எனவே வந்திருக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் காணுகின்ற பொழுது அவர்களும் இளைஞர்களாக தம்பதிகளாக வந்திருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது
தனியாக ஒருவன் சென்றால் அவனுக்கு புண்ணியம் குறைவுதான். அவன் குடும்பத்தோடு செல்ல வேண்டும். கணவன் மனைவியாக குழந்தைகளோடு செல்லுகின்ற ஒரு குடும்பம் தான் பேறு பெற்ற ஒரு குடும்பம். எனவே அந்த குடும்பத்திற்கு இறைவனுடைய திருவருள் அதிகமாக வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த மதுரையம் வழியிலே மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேச பெருமானுக்கும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மங்கள பெருவிழாவிலே இங்கு மாமுடி பார்ப்பான் மறைவில் காட்ட என்று சிலப்பதிகாரத்திலே சொன்னதை போல அந்தணர்கள் எல்லாம் அந்த வேள்வி நடத்தி அந்த திருமணத்திற்கு முன்பாக என்னென்ன சடங்குகள் உண்டோ அத்தனை சடங்குகளையும் மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அருமையான காட்சியைத்தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். ஈர்க்கவன் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த அருமையான காட்சியை நாமெல்லாம் காண்பதற்கு பேறு பெற்றிருக்கின்றோம். அழகாக சொல்ல போனால் கண்கள் செய்த தவம் என்று சொல்லுவார்கள். நல்ல காட்சிகளை நாம் காணுகின்ற பொழுது நம்முடைய கண்கள் தவம் செய்வது என்று சொல்வார்கள். இதை ஒரு பெண்மணி நான் புதிதாக கட்டிக்கொள்வதற்கான ஒரு தாழ்வில் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை காணலாம். மீனாட்சி அம்மனுக்கும் சோமசுந்தர பெருமானுக்கும் திருமணம் தொடர்ந்து அங்க பார்த்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களில் உள்ள தாய்மார்கள் எல்லோருமே தங்களுடைய பழைய தாலியை வெடித்துவிட்டு மீனாட்சி அம்மனுக்கு புதிதாக தாலி ஏறியிருப்பதை போல அவர்களும் புதிய தாலியை அணிந்து கொள்வார்கள். அதுதான் இந்த மதுரைக்கு சிறப்பு. மதுரையம்பதியில நடக்கின்ற திருமணத்திற்கு என்ன சிறப்பு என்றால் இது இலக்கிய புகழ் பெற்றது. இதை ஒவ்வொரு தாய்மார்களும் நாங்கள் புதிதாக கட்டிக்கொள்ள இருக்கின்ற மங்கள நான் என்கின்ற அந்த தாலியை இப்பொழுது தயாராக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை காணுகின்றோம். மிக அழகான தமிழ்ச்சொல் மங்கள நான் என்பது. தாலி என்று இலக்கியத்திலே அதை சொல்லுகிறார்கள். எனவே ஒரு மங்கைக்கு பெருமை தருவது அந்த தாலி ஆகும். எனவே தாலி என்ற அழகான தமிழ் சொல்லுக்கு செங்குதல் என்று பொருள். என்ன அழகான ஒரு சொல் பாருங்க. செங்குதல் தால் என்றால் செங்குதல். எனவேதான் தாளாட்டு பாடுகின்ற பொழுது குழந்தைகள் வெற்றிலே வைத்து தாளாட்டுகின்றோம். எனவே தாலி என்ற அந்த சொல் வருவதற்கு காரணம் அது கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலே பார்த்தீர்கள் என்றால் பழம் போன்ற நவமணிகளும் அந்த தாலியிலே கோர்த்து அந்த தேவியினுடைய ஒரு சிறிய ஒரு படமும் அதுல இருக்கும் தங்கத்துல. அப்படி அந்த தங்க தாலியை அணிந்து கொள்ள இருக்கக்கூடிய ஒரு அருமையான சூழலைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு அழகாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண்பதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் அதிகாலையில் இருந்து இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இடம் கிடைக்காது. அந்த இடத்தை பிடிப்பதற்காக அங்கையர் கண்ணியனுடைய அற்புதமான ஆலயத்திலே இங்கு தம்பதிகளாக பல ஆயிரக்கணக்கிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை காணுகின்றோம். எனவே மங்கையர் சரசி என்று ஞானசம்பந்த பெருமான் பாடி மகிழ்ந்த இந்த மதுரை மலபகம் அவை மங்கையர் சரசி என்று அந்த ஆந்திய மன்னனுடைய துணைவியை பாராட்டி திருஞான சம்பந்தர் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு மிக அழகாக பாடியிருக்கின்றார்கள். 1300 ஆண்டுகளுக்கு முன்பு ஞானசம்பந்தர் தேவாரத்திலே மதுரையம்பதியை பற்றி மிக அழகாக அந்த பதிகத்தை பாடியிருக்கின்றார். இந்த அருமையான ஒரு செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லுகின்ற ஏழை காட்சியை காணுகின்றோம். அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் எவ்வாறு நடந்திருக்கும் என்று நாம் கற்பனை
கற்பனையில் செய்து கொள்ள வேண்டாம். நேரடியாகவே இங்கு நாம் காணுகின்ற ஒரு வாய்ப்பு. இந்த அருமையான திருமணத்தை பற்றி ஒரு இலக்கியமாக நமக்கு பாடி கொடுத்திருப்பவர் திருவிளையாடல் புராணம் என்ற ஒரு இலக்கியம். அது மதுரையில் எழுதப்பட்டது. அதை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர் என்ற புலவர் ஆவார். அந்த பரஞ்சோதி முனிவர் என்ற புலவர் எழுதிய அந்த அருமையான அந்த இலக்கியம் இந்த மீனாட்சி அம்மனுக்கு எவ்வாறு திருமணம் நடந்தது, அது மட்டுமல்ல திருவிழாக்களிலே இன்றைய தினம் இப்பொழுது நாம் திருமணம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற மீனாட்சிக்கும் சோமசுந்தர பெருமானுக்கும் நேற்றைய தினம் பட்டாபிஷேகம் நடந்தது. அதுதான் முக்கியம். அந்த பட்டாபிஷேகம் மீனாட்சிக்கு நடந்து பட்டாபிஷேகத்திற்கு அடுத்ததாகத்தான் திருக்கையார வைபவம் நடக்கின்றது. கண்ணுக்கு எட்டிய வரை புத்தர்களுடைய காட்சியைத்தான் நாம் காணுகின்றோம். எனவே மீனாட்சியினுடைய திருமணத்தை பார்த்தால் அந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வீட்டில திருமணங்கள் நடக்கும், மங்களகரமான செயல்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு ஆண்டும் கூட்டம் அதிகமாக கொண்டே இருக்கின்றது. உதாரணம் என்று சொல்லக்கூடிய மேலே அழகான பந்தல் அமைத்திருக்கின்றார்கள். அந்த பந்தலுக்கு கீழே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பக்தர்கள் எல்லாம் அமர்ந்து மீனாட்சியினுடைய அற்புதமான இந்த திருமணத்தை மனதார பக்தியோடு கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். மற்ற காட்சிகளை காண்பதை விட கல்யாணம் என்ற இந்த காட்சியை காணுகின்ற போது எல்லோருக்கும் ஒரு மங்களகரமான குதூகலமான ஒரு உணர்வு வரும். காரணம், அதான நிகழ்வுகளுக்கு போவதை விட திருமணங்களுக்கு போகின்ற போது நமக்கு ஒரு உற்சாகமும் ஒரு மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். இதுபோல திருமணங்களுக்கு செல்லுகின்ற போது ஒரு ஆனந்தம் வரும். அதுவும் இங்கு திருமணம் நடக்கின்ற ஒரு நேரம் ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய 10 நாள் திருவிழாவிலே திருக்கல்யாணம் நிச்சயம் இருக்கும். ஒவ்வொரு ஊர் திருவிழாவிலும் இருக்கும். ஆனால் பிற ஊர்களிலே நடக்கின்ற அந்த திருமணம் உலக புகழ்பெற்ற ஒரு திருமணமாக இருக்கின்றது. மதுரை மீனாட்சிக்கு நடக்கின்ற இந்த திருமணம் உலக புகழ்பெற்ற ஒரு திருமணம், இலக்கியங்கள் பாராட்டுகின்ற ஒரு திருமணம். திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் இறைவனுடைய 64 வகையான திருவிளையாடல்களை இலக்கியமாக பாடியிருக்கிறார். இந்த இலக்கியமாக பாடியிருக்கின்ற திருவிளையாடல் புராணத்திலே மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களை அந்த திருவிளையாடல் புராணத்திலே கூறுகின்றார். அதுல மதுரை காண்டத்திலே கடாபதி திருமணம் என்று அழகாக பாடியிருக்கிறார். இந்த மீனாட்சியினுடைய வரலாறை அந்த அருமையான திருவிளையாடல் புராணத்திலே சொல்லியிருக்கின்றார். மலையத்துவத பாண்டியனுக்கும் காஞ்சன மாலை என்ற இறந்த ஒரு மகளாக மீனாட்சியினுடைய அந்த பெயரை கடாநகை பிராட்டியார் என்று அழகாக காட்டுகிறார். மீனாட்சி என்று நாம் சாதாரணமாக சொல்லுகின்றோம். வடமொழி சொல். மீனாட்சி என்றால் என்ன? அச்சி என்றால் கண், அச்சி என்றால் கண். எனவே மீன் என்றால் அந்த கண்கள் அழகாக மீன்களை போல இருப்பதனால மீனாட்சி என்ற அருமையான ஒரு சொல்லை அவங்க குறிப்பிடுகிறார். அந்த அருமையான மீனாட்சி என்ற ஒரு சொல்லை போலதான் விரும்புகின்ற ஒரு கண்களை உடையவள் காமாட்சி, விசாலமான கண்களை உடையவள் விசாலாட்சி. எனவே மீன்களை போல, கயல் மீன்களை போல கண்களை உடையவள் மீனாட்சி. எனவே அந்த மீனாட்சி என்ற அருமையான சொல்லைத்தான் மிக அழகாக தமிழிலே அங்கைய தண்ணி என்று தமிழை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் மீன் என்ற அந்த சொல்லுக்கு கயல், கயல் என்பதுதான் இலக்கிய தமிழ். எனவே கயல் தண்ணி மீனாட்சி.
அப்படிப்பட்ட அன்பையர் கட்சி கையிலே மிக அழகாக அந்த நூல் கட்டுகிறார்கள். திருமண ஒவ்வொரு முறையும் நாம் காணலாம். மணமகளுக்கும் மகனுக்கும் அந்த திருமணம் நடக்கின்ற அந்த மங்களச் சடங்குக்கு முன்பாக அந்த சரியான மஞ்சள் கைப்பு கற்பார்கள். அதுபோல இந்த சோமசுந்தர பெருமானுக்கும் மீனாட்சிக்கும் அந்த நீளமான மஞ்சள் கயிறு கைகளில் கட்டினார்கள். இப்பொழுது அந்த சோமசுந்தர பெருமானுக்கும் மீனாட்சிக்கும் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பக்தர்கள் இருவரும் அந்த திருமண சடங்கிலே மிக மிக முக்கியமான அந்த மங்கள நான் சூட்டுதல் என்பதற்கு முன்பாக அந்த தேங்காயை எடுத்து அந்த தேங்காயின் மூலமாக சில அருமையான சடங்குகளை செய்கிறார்கள். ஒவ்வொரு சடங்குக்குமே ஒரு பொருள் உண்டு. இருந்தால் நம்முடைய இந்து தர்மத்திலே ஒவ்வொரு சடங்கும் எதற்காக செய்கிறார்கள் என்றால் அதனுடைய காரணம் அது அழகாக இருக்கின்றது. பாடல்களாக இந்த சடங்கு எதற்காக செய்யப்படுகிறது என்று ஒவ்வொரு சடங்கிற்கும் ஒரு பொருள் உண்டு. அதுபோல இங்க மணமகன் மணமகள் இரண்டு பேரும் என்னென்ன சடங்குகளை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு வரன்முறை வகித்திருக்கிறார்கள். அந்த அழகான வரன்முறையின்படிதான் இங்க அந்த பக்தர் பெருமக்கள் மீனாட்சிக்கும் சோமசுந்தர பெருமானுக்கும் திருக்கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அருமையான காட்சியை காண்பதற்கு மதுரை நகரமே திறந்து வந்ததை போல ஆலயம் முழுவதும் பக்தர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சாணாதிபதி கணக்கு மகாஜனம் ஆலை கட்டுதல் என்ற ஒரு அருமையான நிகழ்வு இன்னும் சில நிமிடங்களில் நடக்க இருக்கின்றது. இப்பொழுது ரெண்டு பக்தர் பெருமாள் மிக அழகாக அந்த திருமண சடங்குகளை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் ஆர்வமோடு அதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியையும் நாம் காணுகின்றோம். இந்த அருமையான திருக்கல்யாண வைபவத்திலே கடாதகை பிராட்சி என்று இலக்கியங்கள் பாராட்டுகின்ற மீனாட்சி அம்மை இப்பொழுது திருமணம் செய்து கொண்டு இருக்கின்றார். அதற்கு 3 தலங்கள் இருந்ததாக பிறந்தவுடனே இந்த இலக்கியம் சொல்லுகின்றது. உடனே உலகத்தூர் பாண்டியனும் காஞ்சன மாலையும் எல்லா பெண்களுக்கும் 2 தலங்கள், இந்த பெண்ணுக்கு வித்தியாசமாக மீனாட்சிக்கு 3 இருக்கின்றது என்று 3 வயது பெண்ணாக தோன்றினவள். மீனாட்சி எப்படி அவதரித்தாள் என்றால் 3 வயது குழந்தையாக யாக கண்டத்திலிருந்து வந்தார். எனவே இப்போது மாலை மாற்றுகின்ற ஒரு அருமையான நிகழ்வை நாம் இப்போது பார்க்கின்றோம். சோமசுந்தர பெருமானுக்கு அவருடைய பிரதிநிதியாக ஒரு பக்தரும், அங்கேயக்கண்ணி என்ற மீனாட்சிக்கு பிரதிநிதியாக ஒரு பக்தரும் இங்கு அந்த இறைவியின் சார்பிலே மாலை மாற்றிக் கொள்கின்ற அருமையான ஒரு நிகழ்வைத்தான் காணுகின்றோம். ஏன் முதலிலே திருமணத்திலே மாலை மாற்றிக் கொள்கிறார்கள் என்றால் இருவரும் மாறி பூத்து இதயம் எழுதினர் என்று கம்பன் சொல்லுவார். முதலிலே மணமகனும் மணமகனும் அவர்கள் இதயம் கலக்க வேண்டும். இதயங்கள் சேர்ந்தால்தான் இல்லற வாழ்க்கை இனிக்கும். எனவேதான் அந்த இருவரும் முதலில் மனதில் ஒருவர் மனதில் ஒருவர் குடியிருக்க வேண்டும் என்பதற்காக கம்பன் அழகாக சொல்வதை போல இருவரும் மாறி பூத்து இதயம் வீழ்வினர் என்று ராமனுக்கும் சீதைக்கும் நடந்த அந்த திருமணத்தை மிக அழகாக கம்பர் சொல்வார். இப்பொழுது மணமகளுக்கும்
மணமகனுக்கும் புத்தாடை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. எனவே இந்த புத்தாடையை இங்கு அழகாக 2 பக்தர்களுமே அந்த விழாவுக்கு அணிவிக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் மீனாட்சிக்கு பச்சை தான் பிடிக்கும். எனவே பச்சை நிறத்தில் தான் மீனாட்சி அம்மைக்கு பெரும்பாலும் அந்த வண்ணத்தில் தான் அந்த சேலையில் இருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கலாம். மிக அழகாக மீனாட்சிக்கு ஏன் பச்சை பிடிக்கும் என்றால் பசுமை என்பது எங்கும் நிறைந்தது. அந்த பசுமையாக உலகம் இருக்க வேண்டும், சீர்கள் சிறப்பாக தமிழோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே மீனாட்சி அம்மன் பச்சை கொடுக்கின்றார். 12ஆம் தேதி வைகை ஆற்றில கள்ளழகர் இறங்குகின்ற நிகழ்வு நடக்க இருக்கிறது. அப்பொழுது கூட கள்ளழகர் என்ன வகையான ஆடை அணிந்து கொண்டிருக்கின்றார், கட்டி உறுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பது எல்லா பக்தர்களாலும் கவனிக்கப்படுகின்ற ஒரு முக்கிய நிகழ்வாகும். இந்த அந்த மணமக்களுக்கு புத்தாடை அணிவித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு சடங்காகும். அதைத்தான் மிக அழகாக மீனாட்சி அம்மனுக்கு இந்த பக்தர்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு அலங்காரம் செய்கின்ற அந்த அருமையான நிகழ்வை சாத்துபதி என்று சொல்லுவார்கள். அதாவது இறைவன் அலங்காரம் செய்து கொள்கிறார்னு சொல்லக்கூடாது. இறைவனுக்கு சாத்துபதி நடக்கிறது. இறைவன் அந்த அலங்காரமாக காட்சி அளிக்கின்றார். எனவே மீனாட்சி சொல்லவே வேண்டாம். அழகும் ஒழுகல் எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே என்று குமரகுருவர பெருமாள் மீனாட்சி அம்மனை மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் என்ற அற்புதமான இலக்கியத்திலே ஆடி மகிழ்கிறார். அதாவது எல்லா பெண்களும் அழகாகத்தான் இருப்பார்கள். ஆனால் கூட மீனாட்சியை போல ஒரு அழகு எந்த கடவுளிடம் இல்லை என்பதனாலே அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே என்று குமரகுருவரை பாடுகிறார். ஓவியத்திற்கு உயிர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் இந்த மீனாட்சி அம்மையை இந்த அழகான கோலத்தை காணுகின்ற பொழுது கொடுக்கும் கடவுள் பழம்பாடு தொடையும் தகனே மறை பழுத்த குறை தீனி தமிழில் ஒழுகினரும் சொல்லி மிக முக்கியமான அந்த மங்கள நாளை மக்கள் அனைவருக்கும் காட்டுகின்ற இந்த மங்கள நாளைத்தான் சோமசுந்தர பெருமாள் மீனாட்சி அம்மைக்கு அணிவிக்க இருக்கின்றார். சோமசுந்தர பெருமாளுடைய திருக்கரங்களில் வைத்து அதை இப்பொழுது இதயத்தண்ணி என்று அனைவராலும் போற்றப்படுகின்ற மீனாட்சி அம்மனுடைய அந்த திருக்கழுத்தில தூக்க இருக்கிறார்கள். இதுதான் திருமணத்தினுடைய மிக யாரும் போர் குறைவில்லை கண்ணில் பழுமல்ல வல்லனக கண்ணில் பழுமல்ல வல்லனக பெண்ணில் पुत्रागुं सुभगां दशास्यां पुत्राणादेः पतिमेकादशनकृते रोजनो रोजमान शोभन शोभमा கல்யாண மணமக்களுக்கு தங்க சந்திர கும்பாவில் உள்ள சந்திர மாசு பூசப்படுகிறது. இருக்கக்கூடிய அம்பிகை மீனாட்சி. எனவே அந்த 2 அம்பிகைக்குமாக அந்த மங்கள நாம் சூட்டுகின்ற ஒரு அருமையான நிகழ்வைத்தான் இப்போது நாம் பார்த்தோம். எனவே பக்தர்கள் கூட ஒவ்வொருவரும் தங்களுடைய அழுத தாலியை
எடுத்துவிட்டு புதிதாக தாலியை மாற்றிக் கொள்கின்ற ஒரு அற்புதத்தையும் இந்த மதுரையில் நாம் காண முடியும். இப்பொழுது ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்று அழகிய நாதஸ்வரத்திலே அந்த விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாதத்தின் வழியாக மங்களகரமாக அந்த இறைவனுடைய திருமணம் நிகழ்ந்தது. இந்த மங்களம் தான் சூட்டப்பட்டுள்ளது. கருத்தில மங்கள மீனாட்சி அம்மனுடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சியை நாம் காண முடியும். அப்படிப்பட்ட மதுரையை ஆட்சி செய்கின்ற மீனாட்சிக்கு கண்ணீர் தெளிக்கின்றார்கள். எனவே திருமணம் முடிந்தவுடனே கண்ணீர் தெளித்து சந்தனம் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வாகும். அந்த வகையில இப்பொழுது மீனாட்சிக்கு கண்ணீர் தெளிக்கப்படுகின்றது. எனவே மிகவும் மகிழ்ச்சியும் மங்களமும் நிறைந்த இந்த திருமண விழாவிலே பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதை பார்த்து பரவசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகான மதுரையம்பதி மேடையிலே இப்பொழுது கற்பூர ஆரத்தி காட்டுகின்றார்கள். ஆரத்தி என்பது என்ன என்றால் அடுத்தவர்களுடைய அந்த திருஷ்டி அவர்களுக்கு பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆரத்தி எடுப்பது என்ற ஒரு சடங்கினை வைத்திருக்கிறார்கள். எனவே மனிதர்களுடைய குறைகளை போக்குகின்ற இறைவிக்கே திருஷ்டி வருமானு நீங்க கேட்கலாம். நிச்சயம் இறைவனாக இருந்தாலும் மனிதர்களுடைய அந்த திருஷ்டி இறைவனுக்கே கூட போகலாம். எனவே அந்த அருமையான அந்த கற்பூர ஆரத்தி காட்டி எல்லா மக்களும் இருந்த இடத்திலேயே கைகளை கூட்டி வணங்குகின்ற ஒரு அருமையான காட்சியை காணுகின்றோம். அத்தனை பேருடைய மனதிலும் ஒரு மகிழ்ச்சி. இந்த கல்யாண நிகழ்வை நாம் கண்டு மகிழ்ந்தோம் என்ற அனைவரும் இருந்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியோடு தன்னுடைய கரங்களை உயர்த்தியும் குவித்து வணங்கியும் மகிழ்கிறார்கள். இந்த திருமண விழா மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த திருமணத்திற்கு பிறகு திருமண விருந்து உடனடி சொக்குநாத பெருமானுடைய திருவருளால் உலக நலன் காண்டி நடைபெறும் பிரம்மோத்சவ வைபவத்திலே திருமண விருந்து உலகத்திலேயே எங்கும் காணாத வகையில வந்திருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான அத்தனை பக்தர்களுக்கும் கல்யாண விருந்து இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் அந்த அறுசுவை திருமண விருந்து இங்கு நடக்கும். அவர்கள் அந்த திருமண விருந்து அருந்து விட்டுத்தான் இல்லத்திற்கு செல்வார்கள். எனவே இந்த ஆண்டு மீனாட்சியினுடைய திருமணத்தை கண்டோம். எனவே மீனாட்சி அம்மையும் சோமசுந்தர பெருமானும் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான அருளையும் பொருளையும் தர வேண்டும் என்று பக்தர்கள் எல்லாம் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு இங்கு அந்த காட்சியை கண்டு மகிழ்கிறார்கள். அடுத்தது திருநீர் அணிந்து குங்குமம் பெறுவதற்காக இங்கு திரும்பி வருவார்கள். இப்பொழுது நடக்கின்றது தீவலம் வருதல். சிலப்பதிகாரத்திலே மாமது பார்த்தான் மறைவை பார்த்த தீவலம், அதாவது அந்த அக்னியை கணவனும் மனைவியும் சுற்றி வருகின்ற மிக முக்கியமான ஒரு சடங்கு. உடனே நாரதரை கூப்பிட்டு அம்பாள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிறார். இல்ல சுவாமி சும்மா சொல்லு அப்படிங்கிறார். அப்ப நாரதர் சொல்றார், நீங்க எல்லாருக்கும் வேணுங்கிறத வாரி வாரி கொடுத்துட்டீங்களா? சித்திரை திருவிழாவின் சிறப்பு அம்சங்களை பற்றியும் அதன் மகத்துவத்தையும் ஆழ்ந்த தெய்வீக சிந்தனையையும் நம்மளுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வர்ணனையாளர் முனைவர் மாக்கி ரமணன்.